டெல்லியில இப்ப என்ன நடக்குது? ஏன் போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேல தடியடி நடத்துறாங்க? எதுக்காக இந்த போராட்டம் ஆரம்பிச்சாங்க? போராட்டத்துக்கான டிமாண்ட்ஸ் என்ன? யார் யார் தலைமையில இந்த போராட்டம் நடக்குது? 118 போலீஸ் மட்டுமே இன்ஜுரி ஆயிருக்காங்கன்ட்டு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு, கல்லெறிஞ்சு வீத்து இருக்காங்க. ஓவராலா ஒரு 170 பேருக்கு மேல போலீஸ் அண்ட் ப்ரொடெஸ்டர் மேல இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சாப்ல இருந்து ஃபார்மர்ஸ் எல்லாருமே டெல்லியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. இப்ப அந்த போராட்டம் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ டெல்லியில நடக்கிற இஷ்யூஸை பத்தி பேசினாலே காப்பிரைட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்தியால இதை பேன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ இந்த வீடியோ இருக்குமா இல்லையான்னு தெரியல. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் ரத்தினம். வெல்கம் டு ரத்தின் நியூஸ். ஃபர்ஸ்ட் இந்த போராட்டம் ஏன் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மே மாசம் நீட் எக்ஸாம் வச்சிருக்காங்க. அந்த நீட் எக்ஸாம் பேப்பர் பாத்தீங்கன்னா லீக் ஆயிட்டு இருக்கு. அதனால ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. நீட் ரீ எக்ஸாம் வச்சதுனால மாணவர்கள் மன உளைச்சல்ல 20 மாணவர்கள் கிட்ட தற்கொலை பண்ணி செத்துட்டு இருக்காங்க. நீட் ஒரு எக்ஸாமா பார்க்காம அவங்க ஃபியூச்சராக அதை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதை ரீ எக்ஸாம் வச்சதுனால ரொம்பவே மன உளைச்சல்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை எதிர்த்து சோனம் வாங்சன் 20 நாட்கள் மேல உண்ணாவிரத போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜூலை 19 அன்னைக்கு டெல்லி போலீஸ் அவரை ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து அவர் வெளியே வர விடாம, அவர் பேசவும் விடாம பாதுகாப்பா வச்சிருக்காங்க. சோ அவர் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர்ல எழுதி அவர் இன்ஃபர்மேஷனை வெளியே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவர் அந்த போராட்ட தலைமை எடுத்து தாங்கிட்டு இருக்காங்க. அதை முன்னிட்டு தான் இப்போ கடந்த 2 நாட்களா ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்ல சேர்த்து பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. என்னோட டிமாண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் சிஸ்டம்ல டிரான்ஸ்பரன்சி வேணும், கேன்சல் ஆன இஷ்யூவுக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும், யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரசாத் ரிசைன் பண்ணணும். இதுதான் அவங்களோட மெயின் டிமாண்டா இருக்கு. இவங்களோட மெயின் ஸ்லோகனா இருக்கிறது சன்செட் சலோ, அதாவது பார்லிமெண்ட்டை நோக்கி போறோம் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் ஸ்லோகனா இருக்கு. டெல்லியில் நடந்த கலவரம், அதாவது அன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாணவர்கள் கூட்டத்தோட பார்லிமெண்ட்டை நோக்கி இவங்க போயிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மார்ச்சோட போயிருக்காங்க. போலீஸ் கிட்ட அனுமதி வாங்கலான்ட்டு போலீஸ் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. பேரிகார்ட் போட்டு தடுத்து நிறுத்த பார்த்திருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி போக முயற்சிக்க போதுதான் இந்த கலவரம் நடக்குது அப்படின்ட்டு போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. கலவரம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கூட்டத்தோட போராட்டக்காரர்களோட பார்லிமெண்ட்டை நோக்கி இவங்க போயிருக்காங்க. அப்ப பேரிகார்ட் போட்டு அங்க தடுத்து நிறுத்த பார்த்திருக்காங்க. அந்த டைம்ல ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து, அதாவது போராட்டக்காரர் சைட்ல இருந்து எங்க மீது கல்ல இருந்து வீச்சிருக்காங்க அப்படின்ட்டு போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்களாம். ஆனா ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் பேரிகார்ட் போட்டு நிறுத்தி எங்க மேல தடியடி நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வயலன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்னன்னா, பிக் கிரௌட கண்ட்ரோல் பண்ணோன்ட்டு நாங்க பேரிகார்ட் போட்டோம், ப்ரொடெஸ்டர் ஸ்டாப் பண்ண பார்த்தோம், ஆனா அதையும் தாண்டி அவங்க வர பார்த்தாங்க, அப்பதான் இந்த வயலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ப்ரொடெஸ்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அமைதியா தான் நடந்து போயிட்டு இருந்தோம், ஆனா அவங்க தான் எங்க மேல லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் கல் இருந்து வீச்சு அங்க இருந்து அவங்க மேல ஏதாவது அடிச்சு ஓட விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எவ்வளவு பேர் இன்ஜுரி ஆனாங்க பாத்தீங்கன்னா 118 போலீஸ் மட்டுமே இன்ஜுரி ஆயிருக்காங்கன்ட்டு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு, கல்லெறிஞ்சு வீத்து இருக்காங்க. ஓவராலா ஒரு 170 பேருக்கு மேல போலீஸ் அண்ட் ப்ரொடெஸ்டர் மேல இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ப்ரொடெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே அக்ரெசிவ் ஆயிட்டாங்க, பேரிகார்டை பிரேக் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க, போலீஸ் மேல அட்டாக் பண்றாங்க அண்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ப்ரொடெஸ்ட் பண்ற சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, போலீஸ் தான் அமைதியா நடந்த போராட்டத்துல லத்தி சார்ஜ் பண்ணி எங்களை யூஸ் பண்ணி அங்க இருந்து எங்களை விரட்டி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம டியர் பாம்ஸ் அந்த மாதிரி மோசமா பீஸ்ஃபுல்லா நடந்திருந்த இந்த போராட்டத்தையே இவங்க தான் கலவரமா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப யார் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், இந்தியாவில இருக்க டெமோக்ரஸியில பாத்தீங்கன்னா போராட்டம் பண்றதுக்கு அனுமதி இருக்கு, ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஏன் தடையடி நடத்தீங்கன்னு போராட்டம் பண்றாங்க. இந்த லத்தி சார்ஜ் பண்ணவங்க மேலேயும், அது மட்டும் இல்லாம இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட் அப்டேட் படி பாத்தீங்கன்னா, சோனம் வாங்சன் அவங்களோட மனைவி கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணிருக்காங்க. அதாவது எங்க சோனம் வாங்சன் வேற ஹாஸ்பிட்டல்ல நாங்க அட்மிட் பண்ணி நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அவங்க அனுமதிச்சதுனால இப்ப அவரு வேற ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பார்லிமெண்டோட சபாநாயகர்கிட்டையும் போய் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை பத்தி நாங்க பார்லிமெண்ட்ல பேசப்படணும், அதுக்காக கூட்டம் கூடுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வரப்போது என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது தொடர்ந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல இருந்து ஃபார்மர்ஸ் எல்லாருமே டெல்லியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. சோ என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டெல்லியில நடக்கிற இஷ்யூஸை பத்தி பேசினாலே காப்பிரைட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவில இதை பேன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ இந்த வீடியோ இருக்குமா இல்லையான்னு தெரியல. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.